திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் சந்திப்பில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், இந்த சாமலாபுரத்தில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தற்போதைய சூழல் என்ன? எவ்வளவு பேர் அங்கே போராட்டத்தில் கலந்திருக்காங்க? என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? மணிமாறன், மதுக்கடைக்கு எதிராக இந்த சாமலாபுரம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக தடியடி நடத்தப்பட்டது. அதில் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 4 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். மேலும் உள்ள 4 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தொடர்ச்சியாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சுமார் 28 பேரை இன்று அதிகாலை 3 மணி அளவில் காவல்துறையினர் எந்தவித முன்னறிவிப்பின்றி வலுக்கட்டாயமாக போராட்டத்தை கலைத்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்துள்ள தகவல்படி அந்த கைது செய்யப்பட்டுள்ள 28 பேரில் 7 பேரை மட்டும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது மீண்டும் சாமலாபுரம் பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று காலை முதலே 6 மணி முதலே பெண்கள், இளைஞர்கள் இந்த பகுதியில் மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப் போவதாக அறிவித்து இந்த பகுதியில் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இங்கு முன்வைத்து தற்போது இங்கு பெண்கள் மட்டுமின்றி இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் அருகிலுள்ள பகுதி மக்கள் அனைவரும் இந்த பகுதிக்கு அதிகமாக வர துவங்கியிருக்கிறார்கள். இதை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினரும் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் அதிவிரைவு படை மற்றும் மாவட்ட காவல்துறையினர் அதிகமானோர் தற்போது இங்கு குவிக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கிடையே தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. அவர் தொடர்ந்து அந்த கோரிக்கை என்ன என்பதை அவர்களிடம் கேட்கலாம். சொல்லுங்கள், இப்போ உங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்ன? இப்போ மதுக்கடை மூடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக உங்களுடைய கோரிக்கை என்ன? அடுத்த கட்டம் இப்போ 20 அதிகாலையில் 27 பேரை போலீஸ்காரரு அது எந்த ஒரு முன்னறிவிப்பின்றி கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த 20 பேரை 27 பேர் 7 பேர்த்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 20 பேர்த்த விட்டுட்டு 7 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான எங்களுக்கு அவங்க 27 பேர் 7 பேர்த்தையுமே எங்களுக்கு 20 பேர்த்தோட ஒன்று சேர்த்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். அப்புறம் அந்த எங்கூட நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பலார்னு கன்னத்தில் வலது கண்ணில் அரைஞ்சு ரத்தம் லத்தியால் அடித்து இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? அதை மட்டும் இப்போ நாங்கள் 1000க்கும் மேற்பட்டோர் எங்களுக்கு இது 27 பேர்த்து மீட்டு கொடுக்கணும். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். எங்களை ஏடிஎஸ்பி கைது பண்ணோன்னு. நாங்கள் பொம்பளைங்க ஏளனமாக தெரியுறோமா? அவங்க பொம்பளை இப்படித்தான் அடிப்பாங்களா? அந்த அடித்ததில் எங்களையும் இன்னைக்கு அடிச்சிடலான்னு அடித்தாங்களா? இது வேதவழி, தற்போது இந்த பகுதியில் மீண்டும் அந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவதாக தெரிவித்து காலையிலேயே பெண்கள் உட்பட அதிகமானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த பகுதியில் ஆங்காங்கே 100க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த போராட்டத்தை தொடரப் போவதாக இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காலவரையற்ற போராட்டம் நடத்தப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அதிகாரி உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். மற்றும் இந்த மதுக்கடை தற்போது இந்த பகுதியில் உள்ள மதுக்கடை மட்டுமல்லாது பூரண மது விலக்கை இந்த பகுதியில் அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகள் இவர்களிடையே வலுத்து வருகிறது. மேலும் அனைத்து அரசியல் கட்சியினரும் நேற்று இரவு முதலே இங்கு இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைக்கு தற்போதைக்கு இரண்டாவது நாளாக பொதுமக்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருது. அங்கு காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்கீங்க. காவல்துறையினர் பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஏதாவது முயற்சி செஞ்சாங்களா? அதாவது அந்த மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தின் விளைவாக இன்று அதிகாலை 3 மணி அளவில் திருப்பூர் சார் ஆட்சியர் ஸ்ரவன்குமார் நேரில் ஆய்வு செய்து மதுக்கடையை மூடியிருப்பதாக தெரிவித்தார். நேற்று இரவு முதலே காவல்துறையினரும் அந்த காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல கோரினார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த போராட்டம் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே மீண்டும் இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தற்போது இந்த பகுதியில் துவங்க இருக்கிறது. அதிகமானோர் இந்த பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த போராட்டம் இந்த சாலையில் அவர்கள் அமரும் போது காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அந்த ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை இங்கு நடத்தக்கூடாது என்ற கோரிக்கை வைத்து வருகிறார்கள். வேதவள்ளி.